தடைக்காலம் விட்டுறாங்க. இந்த 15லேருந்து ஜனவரி, பிப்ரவரி, நவம்பர், டிசம்பர் வரைக்கும் கொடுப்போம். 2 மாதம் 6 மாதத்துக்கு நாங்கள் 60 நாள் நாங்கள் வீட்டில் இருப்போம். அது சின்ன போட்டு கை போட்டுங்களா அதுங்கெல்லாம் போகும் வரும். அதெல்லாம் ஒன்று அதில் பெரிய மீன் கிடைக்குமா? பெரிய மீன்லாம் கிடைக்காது, சின்ன சின்ன மீன் கிடைக்கும். அதை வச்சு தான் கொஞ்சம் எதிர்வாங்க. அப்போ இனிமேல் மீன் ரேட்டு ஏறும். பெரிய மீனுக்கு ரேட்டு ஏறும், பெரிய மீனில் ஒரு ரேட்டு ஏறும். இந்த மீன் கொஞ்சம் ரேட்டு இதுவும் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக தான் போகும். இல்லாதனால இது அதிகமாக. முதல்ல 100 கொடுத்து இப்போ கொஞ்சம் ஒரு 150 ரூபா அப்படி 200 போடுவாங்க. அதான் அது சேல்ஸ் ஆகும். ஒவ்வொருலாம் எவ்வளோ கிலோ போயிட்டு இருந்தது முன்னாடி? இனிமேல் ஒவ்வொரு முதல்ல கிலோ 700 800 போயிட்டு இருந்து இப்போ கூட ஒரு 100 ரூபா போகும். அதான் அதிகமெல்லாம் கிடையாது. வஞ்சிரம் 1 கிலோ 1000 ரூபா. அது அப்படியே கவர்மெண்ட் ஆள்கிட்ட கிடையாது ரேட்டு. இப்போ ஒரு 1000 ரூபா 1500 கொடுப்பாங்க, கவர்மெண்ட் கடையிலே கொடுப்பாங்க. இந்த 2 மாதம் என்ன பண்ணுவீங்க? இந்த 2 மாதம் என்ன தான் பண்ணுவீங்க? 2 மாதம் தான் செய்யுது. வீட்டில் இருப்பாங்க, சும்மா கருத்தொழில் பண்ணுவாங்க. கருத்தொழில் பண்ணுவாங்க. இந்த தடை காலம் தான் தடை காலம். கடலுக்கு போகாமல் இருக்கும்போது போர் அடிக்குமா? ஆமாம், மீன்காரங்களுக்கு அப்போ அதுதானே தொழில், வேற எதுவும் போக முடியாது. சில பேர் வேலைக்கு போவாங்க, பெயிண்ட் அடிக்க வேலைக்கு போவாங்க, இதுவாங்க. அது வெயிலில் ஒரு நாள் போவாங்க, 4 நாளுக்கு போக மாட்டாங்க. அதெல்லாம் மீன்காரெல்லாம் வெளியில் வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஒரு வருஷமா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும்? இல்லை, இங்கே டெய்லி போகிற போட்டுங்க போகும், லாஞ்சு தான் போகாது. ஆனால் கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டு இருக்கோம். அதில் என்னென்ன மீன் கிடைக்கும்? சின்ன அதில் குட்டி மீனுங்க தான் கிடைக்கும், ரொம்ப பெருசெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதில் பெருசுனா என்ன மாதிரி கிடைக்கும்? வஞ்சிரம், வவ்வால் அப்படிலாம் கிடைக்காது. இதில் கிடைக்கிறதுலாம் வெறும் சங்கரா, கவலை அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் இங்கே வருது இல்லை, இங்கே இந்த டைம்லேயும் வஞ்சிரம்லாம் கிடைக்குதுல்ல? அது யாராவது எப்பாவது 1 தான் 2 தான் கிடைக்கும், நிறையெல்லாம் கிடைக்காது. அப்படி எதிர்பார்க்க முடியாது. அவங்க போகிற நேரத்துக்கு அந்த பக்கம் ஏதாவது ஒன்று போச்சுன்னா அதை பிடிச்சிட்டு வருவாங்க. ஆந்திரா, கேரளாலேருந்து வருமா? வரது எல்லாமே அங்கேருந்து தான் வரும். இதுக்கப்புறம் வர மீன் எல்லாமே அங்கேருந்து தான் வரும், இங்கே எதுவும் கிடைக்காது. இதனால ரேட்டு ஏறுமா? ஆமாம், ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். வழக்கமாக எவ்வளோமா வஞ்சிரம் போகிறது? இப்போ இனிமேல் எவ்வளோ வரும்? வழக்கமாக போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 600 500 போகும். இப்போ போகிறது எல்லாமே 900 ரூபாய், 1000 ரூபாய், 1500 அந்த மாதிரி போகும். உங்களுக்கு மீன் வெட்டுற வேலை அது ஆளுங்க வந்தால் தானே, இல்லைன்னா டல்லாக தான் போயிட்டு இருக்கும். வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம சின்ன போட்டுங்க இப்போ போயிட்டு வரலாம், குறிப்பிட்ட தூரங்களுக்கு போயிட்டு வரலாம். ஆனால் லாங் போக முடியாது, பெரிய போட்டுனால போக முடியாது. வரது கிடைக்காது. இவங்க 60 நாள்ன்றது கம்மி பண்ணாங்கன்னு ஒன்றா நல்லாயிருக்கும். ஏன்னா 60 நாளைக்கு ஒரு நாளைக்கு குடும்ப செலவே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயில் அது குடும்பம் நடத்த முடியல. கவர்மெண்ட் கொடுக்குற அந்த சின்ன உதவியை கூட நம்மளை வச்சு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு சீக்கிரமா குடும்ப செலவு இதை கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை, ஒரு 60 நாள்னா தானே இனப்பெருக்கம் வர்றதுக்கான டைம். இரட்டை மடி வேலையை நீங்கள் தடை பண்ணாலே அந்த இனப்பெருக்கம் சீக்கிரமாக இனப்பெருக்கம் ஆகிடும். இந்த சுருக்கு மடி வேலையெல்லாம் கொஞ்சம் தடை பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். சுருக்கு மடி வேலையால் தான் இனப்பெருக்கமே பண்ண முடியல. அது அளவுக்கு மீன்களோட இது எல்லாமே அழிச்சிடுறாங்க. அதை கொஞ்சம் தடை பண்ணி. இரட்டை மடினா என்னது? அது 2 லாஞ்சுங்க ஒன்றா சேர்ந்து இழுப்பாங்க. இரட்டை மடி வலை, சுருக்கு மடி வலை, அதெல்லாம் கொஞ்சம் தடை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா பண்ணும். மீன்கள் இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு மீன்கள் கூட்டமாக சேர்ந்தாதான் இனப்பெருக்கம் பண்ணும். அந்த இனப்பெருக்கத்தையே அவங்க வலையை போட்டு லாக் பண்ணி தூக்கிடுறாங்க. உங்க ஆளுங்க தான் பண்ணுறாங்க. அது சுருக்கு மடி வலை. இங்கே நம்ம இடத்துல தடை பண்ண வலை அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது கொஞ்சம் தடை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடலுக்கு போகாதப்போ எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமாக இருக்குது தலைவா. குடும்பம் மெயின்டைன் பண்ண முடியல தலைவா. இப்போல்லாம் கடலில் பார்த்தீங்கன்னா மீனே இருக்க மாட்டுது. எப்போ போனாலுமே வெறும் வேலை. போனீங்கன்னா 1000 2000 அதுக்கு மேலே கிடைக்கல. என்டர்டெயின்மெண்ட்டே அந்த கடல் தான். டெய்லி அந்த கடலே தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆமாம், போகாமல் இருக்கும்போது போர் அடிக்குதா? பயங்கரமாக போர் அடிக்கும். ஒரு நாளை கடலே இருந்துட்டு ஊழ்ந்து பிறந்துட்டு தண்ணியில் குளிச்சுட்டு இருந்துட்டு வலைக்கு போயிட்டு வர்றது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த வெயிலுக்கு அதுக்கும் இப்போ மீனை மாட்ட மாட்டுது எங்களுக்கு. நாங்கள் வலைக்க போக முடியல, வெயிலும் கொளுத்துது, சமாளிக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு எதுவும் தெரியல எங்களுக்கும். இல்லை, எங்களுக்கு வேற வேலை எதுவும் தெரியாது. கடலை விட்டு தான் எங்களுக்கு வேற வேலையே எதுவும் இல்லை. எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. எங்களுக்கு கடலை மட்டும்தான் எங்களுக்கு சொத்து, வேற எதுவும் கிடையாது. மீனானா போறதா தள்ள தான் உயிர் போகணும். அதுதான் மீனோட வாழ்க்கை. இந்த கரையில் போயிட்டு இந்த பெயிண்ட் வேலைக்கு போகிறதோ மற்ற வேலைக்கு போகல மீனோட கிடையாது. கடல் மட்டும்தான் அவனோட தொழில். எல்லாமே சமூகம் சார்ந்தது எல்லாமே கடல் தான்.